சூர்யா வந்து லேப்டாப் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ மகா வந்து ரொம்ப அசதியோடு உள்ளே வராங்க. அவங்களால வந்து முதுகுல வந்து தைலம் தேய்க்கவே முடியல. அப்படியே வந்து இடுப்புலையும் முதுகுலையும் வந்து மாறி மாறி தைலம் தேய்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க. இது சூர்யா கவனிச்சிடுறாரு. உடனே சூர்யா நினச்சி பார்க்குறாரு, மகா ரொம்ப வேலை செஞ்சுட்டா, அதனால தான் அவளுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாரு. உடனே மகாவையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ மகா சொல்கிறாங்க, இப்படியே பார்த்துட்டு இருந்தா இப்படி ஒரு உதவி செய்யலாம்ல அப்படின்னு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களா செய்ய வேண்டியது நான் எப்படி செய்யறது, வேறு எதாவது நினச்சிக்கினா அப்பாடியோ நாங்கள் நினச்சிக்க போகிறோம் அப்படியே சார் ரொமான்ஸில் கலக்க போகிறாருன்னு சொல்லிட்டு முதல்ல முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடவை வராரு. ஆனால் கையெல்லாம் நடுங்குது, தடவே மாட்டேங்கிறாரு. என்னங்க இது, நான் உங்கள் பொண்டாட்டி தானே, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இங்கே கிடையாது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரோட கையை எடுத்து இடுப்பில் வைக்கிறாங்க. உடனே வந்து தன்னோட இடுப்பில் வந்து சூர்யா வந்து கை வச்சுட்டு அப்படியே வந்து தடவை சொல்கிறாங்க. உடனே சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே வந்து வந்து ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாரு. என்ன இது இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. என்னங்க கை இப்படி நடுங்குது, முதல்ல தடவுறீங்களா இல்லையா, நான் உங்கள் பொண்டாட்டி தானேங்க, இங்கே பாரு இதெல்லாம் எனக்கு முதல் முறை. ஆமாங்க, நான் மட்டும் வந்து நிறைய டைம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, ஒழுங்காக தடவை போகிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறாங்க. சரி சரி நான் தடவுறேன், நீ திருப்பி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தடவிடுறாரு. மகா தண்ணியும் மறக்கிறாங்க. அப்படியே சூர்யாவும் வந்து தடவிட்டே போகிறாரு. அப்படியே மகா வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல. மகாவுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே தண்ணியை மறந்து வந்து சுகமாக வந்து அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க. சூர்யா தடவிட்டே இருக்காரு. அப்போ சூர்யா வந்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் அப்படின்னு சந்தோஷம் தாங்கவே முடியல மகாக்கு. கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட வந்து அவரோட அன்பு பரிமாறுவார், அவர் மனசில் எல்லாம் சொல்லுவார், நம்மளை விரும்புகிறேன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா சந்தோஷப்படுறாங்க. சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து நான் சொன்னால் நீ கோச்சிப்ப, என்னை திட்டுவ, அதெல்லாம் நான் கோச்சிக்க மாட்டேங்க, சொல்லுங்கங்க அப்படின்றாங்க. அது வந்து எங்க ப்ளீஸுங்க சொல்லுங்கங்க, நீங்கள் சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நீ வந்து பூஜை நடந்ததில்ல நம்ம வீட்டில், ஆமாம் நடந்தது, அப்போது நீ எங்கேயோ கோயிலுக்கு போனல, ஆமாம் போனேன், சரி எதுக்காக கோயிலுக்கு போனேன், ஏன் வந்து அங்கே போய் நைட்டில் தங்கினேன், எதுக்காக திரும்பி வந்து எனக்கு ஒன்றும் புரியல, அன்றைக்கி என்ன நடந்தது சொல்கிறியா, எதுக்காக போனேன்னு அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க மகா. இது தான் இவ்வளோ நேரம் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்களா, சொல்ல முடியாது, கொடுங்க தைலத்தை அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறாங்க. இதெல்லாம் இங்கேருந்து உங்கள் பெட்டுக்கு போங்க அப்படின்றாங்க. எதுக்காக இப்படி பண்ணுற, வேறு என்ன சொல்கிறது, உங்ககிட்டலாம் போய் ரொமான்ஸை எதிர்பார்க்கணும், என்ன சொல்லணும், உங்களை என்ன பண்ண தெரியல, உங்களுக்கு சுட்டு போட்டாலும் ரொமான்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து சரி சரி நான் போகிறேன் கோச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட பெட்டுக்கு போகிறாரு. ஐயோ தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க போகிறாங்க மகா. இங்கே வந்து மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, மகா வந்து ரொம்ப வந்து டென்ஷனாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக வந்து உட்காந்த இடத்துலேயே வந்து மகா எனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ஐஸ்வர்யா. அதை பார்த்து வந்து கொட்டி சொல்லி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன ஒன்றும் உனக்கு மாதமே செல்லலை, அதுக்குள்ளே இப்படி வேலை வாங்கிட்டு இருக்க, இப்போ என்னவா நீ ஜூஸ் போட்டு குடித்தா ஒன்றும் ஆகாதா, எதுக்காக இப்படி எப்போ பார்த்தாலும் அவளை வேலை வாங்கினே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. இப்போ என்ன வேலை வாங்கிட்டேன், ஓவராக பண்ணுறீங்க அப்படின்றாங்க. எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கினே இருக்க, எல்லாரும் வேலை சொல்லிகிட்டே இருக்காங்க, அவள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, இப்போ வேறு வளகாப்பு வேறு இருக்குது, அதுக்கு வேறு அவள் வேலை செய்யணும், எல்லாம் உன்னை என்ன சொல்கிறது அப்படின்னோடனே கர்ப்பம் இருந்தால் தானே வளகாப்பு பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. கொட்டி சொல்லி என்ன சொல்கிற, இப்படி அபசகுணமாக பேசுறது அப்படின்றாங்க. இல்லை இல்லை நான் அதுக்காக சொல்லலை, சும்மா தான் நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிலாம் அபசகுணமாக பேசாத மகா, நீ இப்படிலாம் பேச மாட்டியே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மகா வந்து அப்படியே ஐஸ்வர்யா பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. மகா இப்படிலாம் பேச மாட்டா, அவள் பேசுகிறா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. இது முடியுது.